பலவிதமான போர்ட்ரேட்ஸ் வந்தாலுமே சில பேர்த்துக்கு இல்லை நிறைய பேர்த்துக்கு பார்க்குறவங்களுக்கு பேசிக்காக அந்த அடிப்படையான ஃபேஸில் இருக்க அந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி வரையறீங்க, அதெல்லாம் எப்படி வந்து ஈஸியாக கொண்டு வரீங்கன்றது நிறைய டவுட் இருக்கு. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது பிக் சார், நான் உங்கள் சாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமான போர்ட்ரேட் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி என்ன கண்டென்ட்லாம் கண்டினியூ பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். சிம்பிளாக எப்படி வந்து ஃபேஸோட பார்ட்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணுறது, அதோட கைட்லைன்ஸில் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நம்ம ஃபேஸ் பார்ட்ஸில் ரொம்பவே முக்கியமானது ஐ, நோஸ், மவுத். என்னதான் இயர்ஸ், ஹேர் அதெல்லாம் இருந்தாலும் நான் சொன்ன 3 ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் அதை நம்மளால ஈஸியாக வரைய முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி வந்து கண்ணை வரையலாம், செகண்ட் பார்ட்டில் வந்து எப்படி வந்து நோஸ் வரையலாம், தேர்ட் பார்ட்டில் வந்து எப்படி வந்து மவுத் வரையலான்றத சிம்பிளாக வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். கண்ணு வரையதுக்கு பேசிக்காக நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் தேவைப்படும். அதே சமயம் ஒரு 5 பிளேன் தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சர்க்கிள், ஒரு 5 பிளேன். 1 2 3 4 5. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கண்ணை வரைய முடியும். அதே சமயம் நோஸுக்கு என்ன தேவை பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு 3 சர்க்கிள் தேவைப்படும். அதுக்காக 1 2 3. இந்த 3 சர்க்கிள் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு பர்ஃபெக்டான நோஸை ட்ரா பண்ண முடியும். இப்போ தேர்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மவுத். அது எப்படி ட்ரா பண்ணலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே 3 சர்க்கிள் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து மவுத்தை ட்ரா பண்ண முடியும். 1 2 3. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான கைட் ஷேப்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோ ட்ரா பண்ணுறது அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நான் கண்ணு வரையதுக்கு 5 பிளேனையும் ஒரு சர்க்கிளையும் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 5 லைனை எப்படி ட்ரா பண்ணுறேன், அதே சமயம் அந்த சர்க்கிள்லாம் வந்து எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு லைன் எங்கேயும், செகண்ட் இங்கேயும், தேர்ட் இதை மாதிரியும், ஃபோர்த் அதே சமயம் ஃபிஃப்த். இப்போ எனக்கு 5 பிளேன் கிடச்சிருக்கு. அந்த 5 பிளேனை நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இதை மாதிரி, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த்து, கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபிஃப்த்து. ஓகேங்களா? இது நமக்கு தேவையான ஒரு பேசிக்கான பிளேன்ஸோட, அதாவது கண்ணோட அவுட்லைன். ஓகேங்களா? அதுக்காக நான் வந்து 5 பிளேன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேலன்ஸாக இருக்க போகிறது ஒரே ஒரு சர்க்கிள் தான். அந்த சர்க்கிள் எங்கே யூஸ் பண்ணிக்கிறேன்னா கரெக்டாக வந்து சென்டராக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு வந்து சென்டராக வந்து நான் வந்து அந்த சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணிட்டேன். இதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஒரு கண்ணோட அவுட்லைனை கொண்டு வரலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம போட்டிருக்க எல்லா லைன்ஸ்லையுமே ஒரு கர்வான ஒரு லைன்ஸ் இருக்கும். அதாவது என்னதான் அது வந்து ஷார்ப்பாக வந்து கனெக்ட் ஆனாலுமே அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு கர்வியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணிக்கும் போது நமக்கு ஐலிட்ஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ எனக்கு மேலே இருக்க ஐலாஷஸ் கிடச்சிருச்சு. ஸோ கீழேயும் அதே தான். இங்கே டியர்டுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டியர்டுக்காக இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ ஓகே, இப்போ தேவையில்லாத இந்த கைட்லைன்ஸை, அதாவது இந்த 5 பிளேன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க அந்த கருவிலியை, ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்க இன்னொரு கருவிலி, ஸோ ஹைலைட். இப்போ எனக்கு ஹைலைட் கிடச்சிருச்சு, கருவிலி கிடச்சிருச்சு, அதே சமயம் ஐயோட அவுட்லைனும் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பேசிக்காக அதை ஷேடிங் பண்ணிக்கிறேன். கருவிலியை மட்டும் நல்லா டார்க்காக ஷேடிங் பண்ணிவிட்டு, கருவிலிலேருந்து இதை மாதிரி ஒரு யூ ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிட்டேன்னா இது தாண்டி இருக்க எல்லாத்துக்குமே நான் வந்து டார்க்காக கொடுக்கணும். இப்போ எனக்கு கருவிலிகள் கிடச்சிருச்சு. ஐலாஷஸும் ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே.
இப்போ கீழே இருக்க ஐலாஷஸ் கீழே கொஞ்சம் கம்மியாக தான் ஐலாஷஸ் நமக்கு கிடைச்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த பாட்டை, அதாவது இந்த ஒயிட்டாக இருக்க பாட்டை ஸ்க்ளேரான்னு சொல்லுவாங்க. ஸ்க்ளேராலாம் பொதுவாக வந்து ஷேடிங்கே இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்க்ளேராவிலையும் லைட்டாக ஷேடிங் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக வந்து இந்த கார்னர்ஸில் ஷேடிங்கும், அதே மாதிரி இங்கேயும் ஷேடிங்கை கொடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்க ஐலிட்கான மேலேயும் அந்த ஐலிட்ஸை இப்போ நமக்கு பேசிக்காக நமக்கு ஐ எப்படி வரையும்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பேலன்ஸ் இன்னும் கொஞ்சமாக என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஐப்ரோசஸ் தான். ஸோ அந்த ஐப்ரோசஸை ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது உங்களால் வந்து இமேஜினேஷன்லேயே வந்து ஐஸை ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ ஐ ஓகேப்பா, இப்போ நோஸுக்கு என்னப்பா பண்ணுறது, 3 சர்க்கிள் போட்டிருக்கோமே, அந்த 3 சர்க்கிள் யூஸ் பண்ணி எப்படி நோஸ் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேத்துக்கு டவுட் இருக்கலாம். அந்த நோஸை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணிக்கிறேன், வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கிறேன், அதை ஹாரிசான்டலாக அப்படி பிடிச்சிக்கிறேன். தென் இப்போ வந்து இந்த பார்ட்டில் ஒரு பெரிய சர்க்கிள், இது பக்கத்துலேயே இந்த 2 பக்கமும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 சர்க்கிள், அது 2 சர்க்கிளுமே கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 2 சர்க்கிளுமே ஜாயின் ஆகிற இந்த இடம் இருக்கா, இந்த 2 இடமும், அந்த 2 இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாஜிலாக வந்து கனெக்ட் பண்ணி இதை மாதிரி ஒரு கர்வான லைனாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸோ இது வரையும் வந்துட்டு இந்த சர்க்கிளோட அவுட்லைனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோஸுக்கு அவுட்லைனாக சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லைனை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளையுமே எரேஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிள் இருந்த இடத்துல லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறேன், இங்கேருந்து ஒரு லைன் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வெர்டிக்கலாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்காண்ட இப்போ ஓகே, இப்போ எந்த பக்கம்லாம் அதிகமான டார்க் ஷேட் கொடுக்கணும்னா கரெக்டாக இந்த கீழே இருக்க நோஸில் இந்த பக்கத்தில் தான் அதிகமான டார்க் ஷேட் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ 3 சர்க்கிள் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு நோஸையும் ட்ரா பண்ண முடியுது, ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கண்ணையும் ட்ரா பண்ண முடியுது. இப்போ 3 சர்க்கிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மவுத்தை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் நான் இங்கே பண்ண மாதிரியே ஒரு வெர்டிக்கலாகவும் ஹரிசான்டலாகவும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டதில் இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த சர்க்கிளை வந்து நம்ம வந்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்கிளை டாப்புக்கும் இன்னும் 2 சர்க்கிளை பாட்டப்புக்கும் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து கரெக்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், சின்னதாக இங்கே ஒரு சர்க்கிள், அதே சமயம் கீழே கொஞ்சம் இதை விட பெருசா இதை மாதிரி 2 சர்க்கிளை வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். லுக் லைக் வந்து பார்க்க அக்கு மாதிரி இருக்கணும். ஓகே, இதை தாண்டி என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வி ஷேப், தென் லைன்ஸ் பிரித்ததுலேருந்து கரெக்டாக நம்ம வந்து ஹரிசான்டலாக ஒரு லைன் போட்டிருக்கோமா, அந்த லைனுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இதே டிஸ்டன்ஸுக்கு இங்கே ஆண்டே ஒரு மார்க்கு. இப்போ இந்த மார்க்லேருந்து இந்த லைனை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்படி மாறுது, இங்கேருந்து இந்த மார்க் கனெக்ட் பண்ணுறோம். அதனால் எப்படி நமக்கு அந்த லைனே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாய்வலாக இருக்கும். ஸோ இதை மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கிளை கூட எரேஸ் பண்ணலாம், பட் ஆனால் நான் பேசிக்காக சொல்லிக்கிறேன் எப்படி வரும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணணும்ப்பா அப்படி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதில் எம் மாதிரி லைட்டாக ஸ்லைடாக ஒரு எம் ஷேப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி இங்காண்டியும் ட்ரா பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து டாப் லிப் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாட்டமுக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்து சர்க்கிள் போட்டு கொண்டதால நம்ம சர்க்கிளோட முனையில் இதை மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இந்த லைனை ஒரு யூ மாதிரி ஒய்டாக இருக்கிற யூ மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த உள்ளக்க அந்த சர்க்கிளுமே எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கர்வியாக வர மாதிரி இங்கேருந்து வந்து மேலே ஒரு லைன். இப்போ இந்த தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், எரேஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் இதை முழுசாகவே எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லாவே டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்குன்னா அந்த லைன் எப்படி ட்ரா பண்ணணும்னா கரெக்டாக பாருங்கள், இதை மாதிரியான கர்வ்னஸ் நமக்கு வந்து கிடச்சிடணும். இப்போ எப்பயுமே வந்து டாப் லிப்பில் தான் அதிகமான ஷேடிங் இருக்கும், பாட்டம் லிப்பில் தான் கம்மியான ஷேடிங் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், டாப் லிப்பில் இந்த அளவுக்கு ஷேடிங் கொடுத்துட்டு பாட்டம் லிப்பில் இந்த கனெக்ட் ஆகுமா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக டார்க் ஷேட் கொடுத்துட்டு மொத்தமாக ஒரு லைட் ஷேடை கொடுக்க வேண்டியதான். இப்போ நமக்கு பேசிக்கான ஷேப்ஸ்லேருந்து ஒரு எப்படி பேசிக்கான ஒரு டிராயிங்கை கொண்டு வரணும், அதாவது ஒரு ஃபேஸ் பார்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். அதாவது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஓகே ப்ரோ, இது நீங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களே, இது வந்து எல்லா போர்ட்ரேட்டுக்குமே வந்து அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பட் ஆனால் என்னன்னா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா டைப் ஆஃப் நோசஸ் இருக்குது, டைப் ஆஃப் கண்ணு இருக்குன்றதால எல்லாமே உங்களோட ரெஃபரன்ஸை பொறுத்து இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக எப்படி ப்ரோ வரைகிறது, ஒரு கண்ணை எப்படி வரைகிறது, ஒரு நோஸ் வந்து எப்படி வரைகிறது, ஒரு மவுத் வந்து எப்படி வரையுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த டெக்னிக் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கூட உங்களால் வந்து ரெஃபரன்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி கூட ட்ரா பண்ணிக்க முடியும். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் அப்சர்விங் ஸ்கில் இருக்க வேண்டும். இந்த டெக்னிக் எப்படி ஈஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இது மாதிரியான டிராயிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுவரை ட்ரா ஃபன் கைஸ், பாய்.